ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தகவல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருச்சு. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன பலவிதமான போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் எப்போ வெளியாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021க்கான கொஷின் பேப்பர் தான் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 சொல்லி ப்ரீவியஸாக இன்னொரு கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது 2வது கொஷின் பேப்பர். அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தேர்வில் இடம்பெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கேட்கக்கூடியதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொது தமிழ் 2024, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 24 சொல்லி 2 விதமான பிளேலிஸ்ட் இருக்குது. பொது தமிழ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தமிழில் டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அடுத்து டாபிக் வைஸ் உள்ள முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே தனித்தனி டாபிக் வைஸாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 24 2024 சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்திய அரசியலமைப்பு, வரலாறு, வேதியியல், விலங்கியல்னு சொல்லி தனித்தனி டாபிக் வைஸாக பொது அறிவிலேருந்து ஒவ்வொரு தனித்தனி டாபிக் வைஸாக 200, 300, 400 கொஷின் சொல்லி முக்கியமான கொஷின்ஸாக 6th to 10th வரையிலான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தனித்தனி டாப்பிக்காகவே நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது? தமிழ்நாட்டில் தற்போது 38 மாவட்டங்கள் இப்போ இருக்குது. கரண்ட்டாக 37 கிடையாது, 38. அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி இதில் இருக்கிறது யாருமே கிடையாது. இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வர்நாத் பண்டாரி. முனீஸ்வர்நாத் பண்டாரி இந்த தலைமை நீதிபதி இப்போ தான் இவர் இருக்கார். ஸோ மேபி ஃப்யூச்சரில் கூட இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக கூகுளில் வெரிஃபை பண்ணிக்கோங்க யாருன்னு சொல்லி. அடுத்து, எத்தனை மாதங்கள் 28 நாட்கள் இருக்குது? எத்தனை மாதங்கள் 28 நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு மாதம்னு சொல்லி பிப்ரவரியை யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஆனால் எல்லா மாதத்துலேயுமே 28 நாட்கள் இருக்கும். ஸோ 12 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, மனிதன் வாழ தேவையான வாயு. மனிதன் வாழ தேவையான வாயு ஆக்சிஜன். ஆக்சிஜன். அடுத்து, உலகின் மிகப்பெரிய பீடபூமி எது? உலகின் மிகப்பெரிய பீடபூமி திபேத்திய பீடபூமி. திபேத்திய பீடபூமி. அடுத்து, கீழ்கண்ட வரிசையில் கடைசி வரும் எண் எது? கீழ்கண்ட வரிசையில் கடைசி வரும் எண். ஸோ இவங்க ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வர நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதை முன்னாடி இருக்க 4 நம்பரை வச்சே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து இருக்கிற 117க்கும் 126க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9. அடுத்து 126க்கும் 135க்குள்ள நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9 தான். அப்போ 135க்கும் அடுத்து உள்ள நம்பருக்குமே டிஃப்ரென்ஸ் 9ஆக தான் இருக்கும். அப்படி டிஃப்ரென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 144 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, ஈஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது? ஈஃபில் டவர் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறது. பிரான்ஸ். அடுத்து, இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5. அடுத்து, இந்தியாவின் கோதுமை களஞ்சியம். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப். பஞ்சாப். அடுத்து, தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது? தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. தூத்துக்குடி. அடுத்து, 11th கொஸ்டின், தென்னிந்தியாவின் மான்ஸ்டர். தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். அடுத்து, குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் சிவகாசி. சிவகாசி. அடுத்து, இந்தியா எப்போது குடியரசு நாடானது? இந்தியா 1950 குடியரசு நாடானது. 1950. அடுத்து, தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறது? காவேரி. காவேரி. அடுத்து, ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண். ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் கரிசல் மண். கரிசல் மண். அடுத்து, உலகின் மிகப்பெரிய கண்டம். உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. ஆசியா. அடுத்து, மின்விளக்கை கண்டுபிடித்தவர். மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து,
நரிமணத்தின் புகழுக்கு காரணம். நரிமணத்தின் புகழுக்கு காரணம் பெட்ரோலியம். அடுத்து, மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தாமிரபரணி. அடுத்து 20th கொஸ்டின். 1 கிலோ மாம்பழம் ரூபாய் 60, 1 கிலோ திராட்சை ரூபாய் 88, 1 கிலோ சாத்துக்குடி ரூபாய் 34. ஒரு நபர் 4 கிலோ மாம்பழம், 6 கிலோ திராட்சை, 7 கிலோ சாத்துக்குடி வாங்கி கொண்டு கடைக்காரரிடம் ரூபாய் 2000 கொடுக்கிறார். கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணாலே போதும். 60 இன்ட்டு மாம்பழம் வந்து எத்தனை கிலோ வாங்குறாருன்னா 4 கிலோ. ஸோ 4ஆல் இன்ட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து திராட்சையோட ரேட்டு 88 இன்ட்டு எத்தனை கிலோ வாங்குறாருன்னா 6 கிலோ வாங்குறாங்க. ஸோ 6. அடுத்து சாத்துக்குடி ரேட்டு 34, அது எத்தனை கிலோனா 7 கிலோ வாங்குறாங்க. ஸோ 7. இதை இன்ட்டு பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 1006 ரூபா வரும். ஸோ இதில் வந்து 2000 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 994 ரூபா வரும். இதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 5 லிட்டர் ப்ளஸ் 60 மில்லி லிட்டர் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 5 லிட்டர்னால் 5000 மில்லி லிட்டர் சேர்ந்தது தான் வந்து 5 லிட்டர். 1 லிட்டர்னால் 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது தான் 1 லிட்டர். ஸோ வந்து 5 லிட்டர்னால் 5000, 60 மில்லி லிட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 5060 மில்லி லிட்டர் வரும். அடுத்து 22வது கொஸ்டின். ஒரு பெஞ்சில் 6 மாணவர்களை உட்கார வைக்கலாம். 210 மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து 210 டிவைடட் 6, இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 35 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 35 பெஞ்சில் வந்து 210 மாணவர்களை வந்து உட்கார வைக்கலாம் ஆன்சர். அடுத்து, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறப்போ வந்து 2வது இடத்துல இருந்திருக்கு. பட் இப்போ வந்து முதல் இடத்துல வந்து இந்தியா இருக்குது. அடுத்து, நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்கிறது? 24. அடுத்து, நமது தேசிய பாடலை எழுதியவர் யார்? நமது தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்து, தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது? தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அடுத்து, பொறுத்துக வந்து கேட்குறாங்க. ஸோ தொலைபேசி, ரேடியோ, விமானம், தொலைக்காட்சி, இதை கண்டுபிடிச்சவங்களோட பேர் தான் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஆன்சர் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். தொலைபேசி கிரகாம்பல், ரேடியோ மார்க்கோனி, விமானம் ரைட் சகோதரர்கள், தொலைக்காட்சி பேர்ட். ஸோ வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3412. ஆன்சர் டி தான். அடுத்து, கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று மிக சரியானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உன் நண்பர் பிறர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை பார்த்து விட்டால் என்ன செய்வீங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி தான். நண்பர் ஏன் அப்பொருளை எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பதை குறித்தும் நண்பரிடம் பேசுவேன் என்பது தான் வந்து இதுக்கான கரெக்டான சொல். அடுத்து, ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாதுளையில் வந்து பழங்கள் வந்து குறையும். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியா. பகுதி ஆல வந்து தமிழ் வந்து கேட்டிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 31st கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை உணர்த்தும் சமயம் பௌத்த மதம். அடுத்து, ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும். அடுத்து, மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் போகன். அடுத்து, இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் பாரதியார். அடுத்து, பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்து, தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை. அடுத்து, கட்டவிழ்த்து வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. கட்டு ப்ளஸ் அவிழ்த்து. அடுத்து, குதிரை வளர்க்கும் இடத்தை டேஸ் என்று அழைப்பார்கள். குதிரை வளர்க்கும் இடத்தை குதிரை கொட்டில் என்று அழைப்பார்கள். குதிரைக்கொட்டில். அடுத்து, ஆந்தை வந்து அலறும். அடுத்து, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்து, பொறுத்துகள் வந்து வாழை, நெல், சோளம், கொய்யா. வாழைனா தோட்டம்,
நெல்னா வயல், சோளம்னா கொல்லை, கொய்யானா தோப்பு. இப்போ ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. ஸோ ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கிக் கொண்டிருந்தன. அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தாள். மக்கள் மந்தை மந்தையாக சென்றனர். இதில் வந்து கூற்றுகள் 1 மற்றும் 3 தான் சரியானது. ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நெல் ப்ளஸ் கதிர் என்பதை சேர்த்தெழுதுக. நெற்கதிர், நெற்கதிர். அடுத்து முதுமை ப்ளஸ் உரை என்பதை சேர்த்து எழுதுக. மூதுரை, மூதுரை. அடுத்து இந்தியாவின் தேசிய மரம் எது? இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம், ஆலமரம். அடுத்து 46th கொஸ்டின். 46th கொஸ்டின் உலக பொதுமறை. உலக பொதுமறை வந்து திருக்குறள், திருக்குறள். அடுத்து தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள். தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. அடுத்து தெனாலிராமன் எந்த அரசின் அரசவையில் இருந்தார்? தெனாலிராமன் எந்த அரசின் அரசவையில் இருந்தார்? கிருஷ்ணதேவராயர், கிருஷ்ணதேவராயர். அடுத்து தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் எது? கீழடி, கீழடி. அடுத்து தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எது? தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி ஊட்டி, ஊட்டி. இந்த கொஸ்டினோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த கொஸ்டின் வந்து முடிவடையுது. நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டாபிக் வைஸாக வந்து சிலபஸ் வாரியாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா 6th to 8th தான். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணுறக்கூடிய வகையில் தான் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இதுக்கான எக்ஸாம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப்லாம் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது இதை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதை விட இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அதிகப்படியாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.